மீனாட்சி அம்மனோட உண்மையான பெயர் மீனாட்சி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பெயரை சூட்டினதே அவங்களோட கணவனான சொக்கநாதர் தான். மலை துவச்ச பாண்டிய மன்னன் குழந்தை வர வேண்டி யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்திலிருந்து 3 வயது சிறுமியாக கையில கிளியோட காலில சதங்கையோட 3 தனங்களோட மீனுக்குட்டியை அவதரித்தா நம்ம மீனாட்சி அம்மா. மலை துவச்ச பாண்டிய மன்னனுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. தன்னோட குழந்தை 3 தனங்களோட பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி சிவபெருமான் கிட்ட முறையிடுறாரு. அப்ப சிவபெருமான் அசிரீரி குரல்ல பாண்டிய மன்னன் கிட்ட, பாண்டிய மன்னா கலங்காதே, உன்னுடைய மகளுக்கு தடாதகை அப்படிங்கிற பெயரை சூற்றி எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து ராணியாக முடிசூட்டு, அவளுக்கு ஏற்ற கணவனை அவள் பார்க்கும்போது அவளுடைய 3வது தனம் மறைந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மலைத்து வச்ச பாண்டிய மன்னனுக்கு வருத்தம் போய் மகிழ்ச்சி பொங்க ஆரம்பிக்குது. தடாதகைனா மாறுபட்டவள்னு அர்த்தம். அப்புறம் நம்ம அம்மா மீனாட்சி சாதாரண குழந்தையா எல்லாவற்றிலும் இருந்தும் மாறுபட்ட தெய்வ குழந்தை இல்லையா? அதனாலதான் சொக்கன் அழகான பேரான தடாதகை பிராட்டியார மீனாட்சி அம்மனுக்கு சூட்டியிருக்கு.